வந்து டேய் இன்னுமா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்கன்னு கிருஷ்ணா அப்படின்னு கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். கிருஷ்ணான்னு கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். கிருஷ்ணருக்கு என்ன தோணுச்சா, ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல இருக்கு, நம்ம டேர்ன் தாண்டி போச்சு போல இருக்கு, கத்திவிட்டு அவன் படுத்து விட்டான்ட்டு அவர் எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தாராம். அதே அசுரன் பெருசா வந்தானா, எங்க ஏரியால உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்டவன கிருஷ்ணர் அழட்டிக்காம சொன்னாராம், யாரு நீ, அவ்வளவுதான் சின்னதாயிட்டானா. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நீ என்ன போலையானோன்னு, நான் ஏன்டா போனோன்னு மறுபடியும் சின்னதாயிட்டானா. மறுபடியும் வந்து என்னையே மிரட்டுறியானோன்னு, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு ஒரு சின்ன பொம்மை மாதிரி ஆயிட்டானா. அவன் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டாராம். காலையில எந்திரிச்சு பலராமர்ட்ட சொன்னாராம், நைட் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருந்தான் அப்படின்னு. யாரு அப்படின்னு பேக்கெட்ல இருந்து எடுத்து காமிச்சாராம், இவன் தான் அப்படின்னு. இந்த கதை நடந்தது நடக்கல உருவகம் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆனா விஷயத்தை நம்ம வாழ்க்கையோட பொருத்திக்கோங்க. நீங்கள் பயப்படுகிற பொழுது ஒன்றுமே இல்லாத சிறு புள்ளியாக இருக்கிற ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து உங்களை பயமுறுத்தும். உங்களிடம் பயம் இல்லாத பொழுது விஸ்வரூபமாக இருக்கிற பிரச்சனை